ஃபண்டமெண்டல் ரைட் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால எந்த பார்ட்ல வருது, எத்தனை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு? பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி cannot last unless there lies at the base of its social democracy. Fundamental rights in our constitution are more elaborate than those found in the constitution of any other country in the world. There are only 6 fundamental rights. கம்ப்ளீட்டா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கேரண்டி பண்ணியிருந்தாலும் அதுக்கு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு. ஃபாரினர்ஸ்க்கு ஃபண்டமெண்டல் ரைட் இருக்கா அப்படின்னா Article 30 is with respect to right of minorities. Fundamental rights emergency timeல சஸ்பெண்ட் பண்ணலாம். லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். தொடர்ந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது யூபிஎஸ்சி மாணவர்கள், டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் இந்தியன் பாலிட்டி சப்ஜெக்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல போன வாரம் வரைக்கும் சாப்டர் 7 வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். இந்த வாரத்திலிருந்து நம்ம தொடங்க போறது சாப்டர் 8 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். சாப்டர் 8 ஆகப்பட்டது லக்ஷ்மிகாந்த் அவர்களுடைய புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய சாப்டர். இந்த சாப்டரை நம்ம டீட்டெயில்டா ஒரு கான்செப்டும் நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். காரணம் என்னன்னா, நம்ம பார்க்க போற இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆகப்பட்டது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமை. இந்த சாப்டர் 8 பிலிம்ஸ்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, மெயின்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் பல பேர் வந்து லா படிக்கிறவங்களும் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வச்சு தான் எல்லா ஆர்குமெண்ட்டுமே நம்ம கோர்ட்டில் பண்ணுவோம். அதனால் சாப்டர் 8 வந்து இன்டெப்த்தாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதனால் நம்ம ஒரு கான்செப்டாக ஃபண்டமெண்டல் ரைட் ஏன் முக்கியம், ஃபண்டமெண்டல் ரைட் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் எந்த பார்ட்டில் வருது, எத்தனை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் நிறைய ரைட்ஸை இன்க்ளூட் பண்ண முடியுமா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை டெலீட் பண்ண முடியுமா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அமெண்ட் பண்ண முடியுமா, பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரினுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எப்படி வந்து சம்மந்தப்பட்டிருக்கு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எங்கேயாவது பாதிச்சா அதுக்கான ரெமெடி என்ன, லீகல் ரெமெடி என்ன, அதாவது நீதிமன்றத்தை எப்படி அணுகணும், என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காக ஃபண்டமெண்டல் ரைட்ஸை என்ஃபோர்ஸ் பண்ணுற ப்ராசஸ் எப்படி அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த இன்ட்ரடக்ஷனை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நம்ம இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்குள்ளே போகலாம். டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு முக்கியமான கொட்டேஷன் கொடுத்துருக்கார். இந்த கொட்டேஷனை நீங்கள் கண்டிப்பாக ஒரு வார்த்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஏன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் சாப்டர் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. எக்ஸாம்க்கு மட்டும் கிடையாது, ஒரு சிட்டிசனுமே இதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது மிக அவசியம். அதனால தான் இந்த சாப்டரை முழுமையாக கான்செப்சுவலாக டெப்த்தாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்லேயுமே இந்த சாப்டருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான காரணம் வந்து ஒன்று தான். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இது அடிப்படை உரிமையை சார்ந்திருக்கிறதுனால ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆகப்பட்டது எல்லா யூபிஎஸ்சி மாணவர்களும், டிஎன்பிஎஸ்சி மாணவர்களும், ஏன் சட்ட மாணவர்களும், பொதுமக்களும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அடிப்படை உரிமை, அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம புரிஞ்சுக்கும் பொழுது பாரத் ரத்னா பாபா சாஹேப் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு முக்கியமான கொட்டேஷன் கொடுத்திருக்கார். அந்த கொட்டேஷன் ஆகப்பட்டது என்ன சொல்றாருன்னா, பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி cannot last. Political democracy cannot last unless there lies at the base of its social democracy. ஸோ பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியே சோஷியல் டெமோக்ரஸியை பேஸ் பண்ணி தான் நம்ம உருவாக்குறோம். பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி ஆகப்பட்டது cannot last unless there lies a social democracy. அப்போ what does social democracy mean? அப்போ சோஷியல் டெமோக்ரஸினா என்ன கேள்விக்குறி. அப்படி பார்க்கும்போது it means a way of life which recognizes liberty, equality and fraternity as the principles of life. ஸோ திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், இந்த கொட்டேஷன் பாரத் ரத்னா பாபா சாஹேப் டாக்டர் பிஆர் அம்பேத்கரோடைய கொட்டேஷன். அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி cannot last unless there lies at the base of social democracy. What does social democracy mean? அப்போ சோஷியல் டெமோக்ரஸினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் மீன்ஸ் அ வே ஆஃப் லைஃப் which recognizes liberty, equality and fraternity as the principles of life. Liberty, equality
அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி ஆஸ் தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட். அப்போ பர்சனல் லிபர்ட்டி ஆகப்பட்டது ஒரு ப்ரெஷியஸ் ரைட். நம்ம ஏன் சுதந்திரம் வாங்கணும் அப்படின்னு யாராவது உங்ககிட்ட வந்து கேட்டாங்கன்னா, ஒரு தனிநபருடைய லிபர்ட்டிக்காக தான் வாங்கணும். ஏன்னா தனிநபருடைய லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, அவருக்கு ஜஸ்டிஸ் போறதுக்காக தான் நம்ம சுதந்திரம் வாங்கினோம். நம்ம நாடுடைய கட்டமைப்பு, அதாவது இன்டெகிரிட்டி, யூனிட்டி அண்ட் சாவர்னிட்டியில நம்ம கட்டமைச்சதுக்கு காரணம், ஒரு தனிநபருக்கு உரிமை இருக்கணும், அதே மாதிரி அவருக்கு லிபர்ட்டி இருக்கணும், லிபர்ட்டியை தாண்டி ஃப்ரீடம் இருக்கணும், ஃப்ரீடமை தாண்டி அவருக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ஷோர் ஆகணும், அஷோர் ஆகணும், அவருக்கு நிலைநிறுத்தணுன்றதுக்காக தான் நம்ம சுதந்திரம் வாங்கினோம். அதனால தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆகப்பட்டது ஒரு முக்கியமான கான்செப்ட்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ பர்சனல் லிபர்ட்டி இஸ் அ ப்ரெஷியஸ் கிஃப்ட். எல்லாரும் ஒத்துப்பீங்க, இட்ஸ் அ ப்ரெஷியஸ் கிஃப்ட். நம்மளுடைய ஃபவுண்டிங் ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்னவா இருந்ததுன்னா, பீப்புள் எ கான்ஸ்டிடியூஷன் whereby a government was established. ஸோ கவர்மெண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். அந்த கவர்மெண்ட் ஆகப்பட்டது கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டு இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது அதுதான் பிரைமரி ஃபோக்கஸா நம்மளுடைய ஃபவுண்டிங் ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணார். த செகண்ட் ஆப்ஜெக்ட், ஸோ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றது ஓகே, ஃபார்ம் பண்ண கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு அகைன்ஸ்டா செயல்பட்டுட்டா என்ன பண்ணோம் அப்படிங்கிற அந்த பயமும் ஃபவுண்டிங் ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனுக்கு இருந்தது. அதனால செகண்ட் ஆப்ஜெக்டா என்ன கொண்டு வந்தாருன்னா, டு என்ஷூர் தட் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் வாஸ் டு ப்ரொடெக்ட் த பீப்புள் ஃப்ரம் த கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட்டை கொண்டு வரணும், கவர்மெண்ட் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி, ஆனா பீப்புள் ஹூ ஆர் பார்ட் ஆஃப் த சோஷியல் டெமோக்ரஸி பாதிச்சிடக்கூடாது கவர்மெண்ட் ஆக்ஷன்னால அப்படிங்கிறதுல கிளியரா இருந்தார். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இஸ் டு ஃபார்ம் த கவர்மெண்ட், செகண்ட் ஆப்ஜெக்ட் கவர்மெண்ட் should protect the people, ஆனா பீப்புளை கவர்மெண்ட் கிட்ட ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு சிஸ்டமை கொண்டு வரணும், அதுதான் ஃபண்டமெண்டல் ரைட். எக்ஸ்டென்சிவ் பவர்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கும் பொழுது அதே கட்டத்தில் ஒரு பேலன்ஸ் கொண்டு வரணுன்றதுக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு பவர்ஸ் கொடுக்குறாங்க. என்ன மாதிரி பவர்ஸ் கொடுக்குறாங்க? டு டிக்ளேர் அன் எமர்ஜென்சி. ரெண்டாவது, பவர் டு சஸ்பெண்ட் தி என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ப்ரொடெக்டிங் பவர் டு இஷ்யூ ஆர்டினன்சஸ். They assure to the people a bill of rights by part 3 of the constitution. Part 3 of the constitution, protecting the executive and legislative despotism. Very important, legislative and executive despotism. அதனால இன்டர்லிங்கேஜ் ஆயிருக்கிறதுனால ப்ரொடெக்ட் பண்ணும், பீப்புளை ப்ரொடெக்ட் பண்ணணும் பொழுது தான் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஃபண்டமெண்டல் ரைட்டை எனுமரேட் பண்ணி, லிஸ்ட் பண்ணி, கேரண்டி பண்ணி, அதை என்ஃபோர்ஸும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான கான்செப்டை நம்மளுடைய பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்தார். அதனால தான் இந்த அடிப்படை உரிமையா இது பார்க்கப்படுது, ஃபண்டமெண்டலா பார்க்கப்படுது. த இம்பரேட்டிவ் நெசசிட்டி டு ப்ரொடெக்ட் தோஸ் ரைட்ஸ் இஸ் அ லெசன் டாட் பை ஹிஸ்டரி அண்ட் ஆல் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா வெர்சஸ் பாவ்ராவ் பஞ்சாப்ராவ் கோவாண்டே அப்படிங்கிற ஜட்மெண்ட் 2008 சுப்ரீம் கோர்ட்லேயே இது ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. ஏன் இதை ஹைலைட் பண்றாங்கன்னா, ப்ரொடெக்டிங் அ ரைட் ஆஃப் த சிட்டிசன் தான் இஸ் அ லெசன் டாட் பை ஆல் தி ஹிஸ்டரி அண்ட் ஹியூமன் எக்ஸ்பீரியன்சஸ். அதனால ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் என்ஷ்ரைன்டு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆகப்பட்டது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் என்ஷ்ரைனாக இருக்கு. ஸோ அதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் என்ஷ்ரைன்ட் இன் பார்ட் 3 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ஷ்ரைன் ஆயிருக்கு. அதில் ஆர்டிக்கல் 12 to 35, ஆர்டிக்கல் 12 to ஆர்டிக்கல் 35 ஆகப்பட்டது ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட டீல் பண்ணக்கூடிய ஆர்டிகல்ஸ். இதில் இந்த ஆர்டிகல்ஸை கொண்டு வரும் பொழுது ஃப்ரேமர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் டிரைவ்டு இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் USA, that is a Bill of Rights. Constitution of USA, that is a Bill of Rights. Part 3 of the Constitution of India is rightly described as the Magna Carta of India. Part 3 of the Constitution of India is described as the Magna Carta of India. Magna Carta of India.
It contains a very long and comprehensive list of justiciable fundamental rights. So it has a very long and comprehensive list of justiciable fundamental rights. Justiciable fundamental rights. In fact, fundamental rights in our constitution are more elaborate than those found in the constitution of any other country in the world. Any other country in the world, found in the constitution of any other country in the world, including the USA. Including the USA. Very, very important. So USAல இருக்கக்கூடிய பில் ஆஃப் ரைட்ஸை விட ஒரு எக்ஸ்டென்சிவாகவும் டீட்டெயில்டாகவும் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் ஆகப்பட்டது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் the fundamental rights are guaranteed by the constitution to all persons without any discrimination. The fundamental rights ஆகப்பட்டது are guaranteed by the constitution. It is guaranteed. இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப important. It is guaranteed by the constitution of India to all persons without any discrimination. எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் இல்லாம it is guaranteed அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். They uphold the equality of all individuals. They uphold the equality of all individuals and the dignity of the individual, the larger public interest and unity of the nation. Larger public interest and unity of the nation. Fundamental rights are meant for promoting the ideal of political democracy. They prevent the establishment of an authoritarian and despotic rule in the country, and protect the liberties and freedoms of the people against the invasion by the state. Against the invasion by the state. They operate as limitations on the tyranny of the executive and arbitrary laws of the legislature. In short, they aim at establishing a government of laws and not of men. They aim at establishing a government of law and not of men. The fundamental rights are named so because they are guaranteed and protected by the constitution. It is guaranteed and protected by the constitution, which is the fundamental law of the land. இது ஏன் கேரண்டி ஆகப்பட்டிருக்குன்னா, it is a fundamental law of the land. They are fundamental also in the sense they are most essential for all round development. Material, intellectual, moral and spiritual of the individuals. Originally, the constitution provided for 7 fundamental rights. அதுல first fundamental right to equality, article 14 to 18. Right to equality, article 14 to article 18. Right to freedom, article 19 to article 22. Right to equality, article 14 to article 18. Right to freedom, article 19 to article 22. Right against exploitation, article 23 to 24. Right to freedom of religion, article 25 to 28. Right to freedom of religion, article 25 to 28. Cultural and educational rights, article 29 to 30. Article 29 to 30. Right to property ஆகப்பட்டது இருந்துட்டு இருந்தது. அது ஆர்டிகல் 31ல இருந்தது. ஸோ அது இப்போ இருக்கா இல்லையா, அது எப்படி மாற்றி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணோம். ஆர்டிகல் 32, ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ், ஆர்டிகல் 32. ஸோ தேர் ஆர் ப்ராட்லி 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஆகப்பட்டது ஆர்டிகல் 31ல இனிஷியலாக கொண்டு வந்தாங்க. ஆனால் சப்சிக்வெண்ட்டாக அதை கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டாக மாற்றிருக்காங்க. நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, ரைட் டு ஈக்குவாலிட்டி ஆகப்பட்டது ஆர்டிகல் 14 to 18. ரைட் டு ஈக்குவாலிட்டி ஆகப்பட்டது ஆர்டிகல் 14 to 18. ரைட் டு ஃப்ரீடம் ஆகப்பட்டது ஆர்டிகல் 19 to 22. ஆர்டிகல் 19 to ஆர்டிகல் 22 வரைக்கும் ரைட் டு ஃப்ரீடம். ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஆர்டிகல் 23 to 24.
right against exploitation, Article 23 to 24, right to freedom of religion, Article 25 to 28, cultural and educational rights, Article 29 to 30, cultural and educational rights, Article 29 to 30, right to property ஆகப்பட்டது, it is dealt under Article 31. Of course, it was a fundamental right, now it is moved to constitutional right. Right to constitutional remedies, Article 32, right to constitutional remedies, Article 32. However, நீங்க நோட் பண்ண வேண்டியது, right to property was deleted from the list of fundamental rights. Right to property was deleted from the fundamental rights by the 44th Constitutional Amendment. By the 44th Constitutional Amendment Act 1978. It made a legal right under Article 300A in Part 12 of the Constitution. In Part 12 of the Constitution. So at present, there are only 6 fundamental rights. There are only 6 fundamental rights. These are mentioned in Table 8.1 of the Chapter 8 of the Laxmikanth sir அவர்களுடைய bookல. So நம்ம அதை டீட்டெயில்டாக பார்ப்போம். பட் இப்போ ஃபண்டமெண்டல் ரைட் ஆகப்பட்டது, it ensures a basic right. It is a basic for the human life to be in this country அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. 6 levels of fundamental right இருக்கு. ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டையும் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். நம்ம டீட்டெயில்டாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி பார்ப்போம். ஏன்னா ஃபீச்சர் ஆஃப் அ ஃபண்டமெண்டல் ரைட் ஆகப்பட்டது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபீச்சர் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்டா, ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட், fundamental rights are guaranteed by the Constitution. It is guaranteed by the Constitution and are characterized by the following. And are characterized by the following. Some of them are available only to the citizen. Some of them are available only to the citizen, while others are available to all persons, whether citizens, foreigners, or legal persons like corporations. Legal persons like corporations or companies. Legal persons like corporations or companies. The fundamental right that are available to foreigners are also mentioned in Table 8.2. Very very important. Foreigners க்கு என்னென்ன fundamental rights applicable அது Table 8.2ல கிளியரா குறிப்பிட்டிருக்காங்க. அதை நம்ம பார்ப்போம். அப்போ லீகல் பர்சன்ஸ், அதாவது நேச்சுரல் பர்சன்ஸ்க்கு உண்டு, அதாவது இந்தியாவுடைய சிட்டிசன்ஸ்க்கு வந்து எவென்ச்சுவலாகவே ஃபண்டமெண்டல் ரைட் வந்து அப்ளிகபிள். ஃபாரினர்ஸ்க்கும் லீகல் பர்சன்ஸ்க்கும் எப்படி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அப்ளிகபிள் அப்படிங்கிறத நம்ம கிளியராக அந்த டேபிளில் பார்ப்போம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் முக்கியமாக என்ன பார்க்கணும்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆகப்பட்டது ஆர் நாட் அப்சல்யூட். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் நாட் அப்சல்யூட் பட் குவாலிஃபைட். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் நாட் அப்சல்யூட் பட் குவாலிஃபைட். The state can impose reasonable restriction. ஸ்டேட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட் மேலே ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை இம்போஸ் பண்ண முடியும். அப்போ கம்ப்ளீட்டாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கேரண்டி பண்ணியிருந்தாலும் அதுக்கு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு. ஏன்னா யாரும் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக. அப்படி பார்க்கும் பொழுது however whether such restrictions are reasonable or not is to be decided by the courts. Is to be decided by the courts. Is to be decided by the courts. Thus, they strike a balance between the rights of the individual, between the rights of the individual and those of the society as a whole. Those of the society as a whole. Between individual liberty and social control. Between individual liberty and social control. Very very important to understand. Fundamental rights are not absolute but qualified. There are reasonable restrictions for exercising the fundamental right. The state can impose reasonable restriction on them. However, whether such restrictions are reasonable or not is to be decided by the courts. Thus, they strike a balance between the rights of the individual, those of the society as a whole, between individual liberty and social control. The third important aspect, all of them are available against the arbitrary action of the state. Arbitrary action of the state. So,
எல்லாமே it is against the arbitrary action of the state. However, some of them are also available against the action of private individuals. Action of the private individuals. All of them are available against the arbitrary action of the state. However, some of them are also available against the action of private individuals. So, private individuals வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பாதிச்சாலுமே ஒரு சில நேரங்களில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நம்ம எக்ஸசைஸ் பண்ண முடியும். ஸோ some of them are negative in character, that is place limitations on the authority of the state, while others are positive in nature, conferring certain privileges on the persons, ரொம்ப important, they are justiciable na they can be brought to the court of law, accordingly allowing persons to move the courts for their enforcement. And when they are violated, fundamental rights can be defended and guaranteed by the Supreme Court, if in case if the fundamental rights are compromised for the citizen, they can be defended and guaranteed in the court of law, and it can be guaranteed by the Supreme Court as well. ஸோ பல இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ரைட்ஸு ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்லையும் கொண்டு வந்திருப்பாங்க சுப்ரீம் கோர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் டு ப்ரைவசி, அந்த ரைட் டு ப்ரைவசி ஆகப்பட்டது ரைட் டு ப்ரைவசி ஸ்ட்ரெயிட்டாகவே சுப்ரீம் கோர்ட் சொல்லி தான் அதில் கொண்டு வராங்க. அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்டை கொண்டு வந்திருக்காங்க. 2023 கொண்டு வந்து இப்போ ரூல்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ரைட் டு ப்ரைவசி ஆகப்பட்டது ஃபண்டமெண்டல் ரைட்டாக கொண்டு வந்தது லெஜிஸ்லேட்டர்ஸ் கிடையாது, பட் ஜுடிஷியரி. ஸோ ஜுடிஷியரியுமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நிலைநிறுத்த முடியும். அதுதான் இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ டைரக்ட்லி கோ டு சுப்ரீம் கோர்ட். ஹென்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஒருத்தர் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்பட்டிருந்தா நம்ம நாட்டில் ஸ்ட்ரெயிட்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியும். ஹென்ஸ் தி அக்ரீவ்டு பர்சன் கேன் டைரக்ட்லி கோ டு த சுப்ரீம் கோர்ட், நாட் நெசசரிலி பை வே ஆஃப் அப்பீல் against the judgment of the High Court, not necessarily by way of appeal against the judgment of the High Court. Next important point, they are not sacrosanct or permanent. The Parliament can curtail or repeal them, but only by a constitutional amendment act and not by an ordinary act. Moreover, this can be done without affecting the basic structure of the Constitution. This can be done without affecting the basic structure of the Constitution. முக்கியமா நம்மளுடைய லக்ஷ்மிகாந்த் அவர்களுடைய புக்கில் டேபிள் 8.2 டேபிள் 8.1 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் முக்கியமாக ஃபர்ஸ்ட் நம்ம டேபிள் 8.2 பார்த்துட்டு டேபிள் 8.1 பார்ப்போம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் ஃபாரினர்ஸ்க்கு ஃபண்டமெண்டல் ரைட் இருக்கா அப்படின்னா அதுக்கான ஆன்சர் இருக்கு. எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அவைலபிள் ஒன்லி டு சிட்டிசன் அண்ட் நாட் டு ஃபாரினர்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட் அவைலபிள் டு போத் சிட்டிசன்ஸ் அண்ட் ஃபாரினர்ஸ் எக்ஸப்ட் எனிமி ஏலியன்ஸ். அப்போ எந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் சிட்டிசனுக்கு அப்ளிகபிளோ அது வந்து ஃபாரினர்ஸ்க்கு அப்ளிகபிள் கிடையாதுங்கிறத ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து prohibition of discrimination on grounds of religion, race, caste, sex or place of birth, article 15. இந்த ஃபண்டமெண்டல் ரைட் சிட்டிசனுக்கு மட்டும்தான். ரெண்டாவது ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், article 16. Then protection of 6 rights regarding freedom, freedom of speech and expression, assembly, association, movement, residence and profession, article 19 of the Constitution of India. அடுத்தது article 29, protection of language, script and culture of minorities. This is very important because article 29 of the Constitution of India guarantees the same. Then comes article 30. Article 30 is with respect to right of minorities to establish and administer education institution, article 30. Then comes
fundamental right available to both citizens and foreigners except enemy alien. Except enemy alien. Equality before law and equal protection of laws. Article 14. Article 14. Then comes protection in respect of conviction for offenses. Article 20. Protection in respect of conviction for offenses. Article 20. Protection of life and personal liberty. Article 21. Right to elementary education. Article 21A. Then comes protection against arrest and detention in certain cases. Article 22. Prohibition of traffic in human beings and forced labor. Article 23. Prohibition of employment of children in factories, etc. Article 24. Freedom of conscience, free profession, practice and propagation of religion. Article 25. Freedom to manage religious affairs. Article 26. Freedom from payment of taxes for promotion of any religion. Article 25. Freedom from attending religious instructions on worship in certain education institution. Article 28. So, table 8.2ல சிட்டிசனுக்கு எந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்ளிகபிள், ஃபாரினர்ஸ்க்கு எது அப்ளிகபிள் இல்லை அப்படிங்கிறத கிளியராக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அவைலபிள் டு போத் சிட்டிசன்ஸ் அண்ட் ஃபாரினர்ஸ் எக்ஸப்ட் எனிமி ஏலியன்ஸ். எக்ஸப்ட் எனிமி ஏலியன்ஸை தவிர என்னென்ன அப்ளிகபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால ஃபாரினர்ஸ்க்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்ளிகபிள் கிடையாது அப்படின்னு கிடையாது. ஃபாரினர்ஸ்க்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்ளிகபிள் எக்ஸப்ட் எனிமி ஏலியன்ஸ். அந்தந்த டைமில் யாரெல்லாம் எனிமி ஏலியனோ அவங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இந்தியாவில் கேரண்டி பண்ணப்படாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எமர்ஜென்சி டைமில் சஸ்பெண்ட் பண்ணலாம். அப்போது they can be suspended during the operation of national emergency except the rights guaranteed by Article 20 and 21. ஸோ ஆர்டிகல் 20, 21ல கொடுத்துருக்கக்கூடிய ரைட்ஸை தவிர, அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை தவிர மற்ற ரைட்ஸை சஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்டும் உண்டு. இதை ஏன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, ஃபர்தர் த 6 ரைட்ஸ் guaranteed by Article 19 are automatically suspended only when an emergency is declared on the grounds of war on external aggression. That is external emergency. Not on the ground of armed rebellion. That is internal emergency. Not on the ground of armed rebellion. That is internal emergency. Then comes a very important point. The scope of operation is limited by Article 31A. Scope of operation is limited by Article 31A. Scope of operation is limited by Article 31A. Saving of laws providing for acquisition of estates. Article 31B. Validation of certain acts and regulations included in the 9th schedule. And Article 31C. Saving of laws giving effect to certain directive principles. In all these cases, ஸ்கோப் ஆஃப் ஆப்ரேஷன் ஆகப்பட்டது லிமிட்டடாக தான் இருக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும். தென் கம்ஸ் தேர் அப்ளிகேஷன் டு தி மெம்பர்ஸ் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், paramilitary forces, police forces, intelligence agencies, and analogous services can be restricted or abrogated by the Parliament. Article 33. Article 33. Then comes their application can be restricted while martial law is in force in any area. While martial law is in force in any area. Martial law means military rule imposed under abnormal circumstances to restore order. Article 34. It is different from the imposition of national emergency. It is different from imposition of national emergency. So their application can be restricted while martial law is in force in any area. Martial law means military rule imposed under abnormal circumstances to restore order. Article 34. It is different from imposition of national emergency. Then comes a very important point. Most of them are directly enforceable, self-executory. Most of them are
directly enforceable, self-executory, while a few of them, most of them are directly enforceable, self-executory, while a few of them can be enforced on the basis of law made. Most of them are directly enforceable, self-executory, while a few of them can be enforced on the basis of a law made for giving effect to them. Such a law can be made only by the parliament and not by state legislatures, so that uniformity throughout the country is maintained. Uniformity throughout the country is maintained as per Article 35. அடுத்து நம்ம பார்க்க போறது definition of state. அடுத்து நம்ம பார்க்க போறது definition of a state. Fundamental rights புரிஞ்சுக்கும் பொழுது definition of a state அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது மிக அவசியம். The term state has been used in different provisions. The term state has been used in different provisions concerning the fundamental rights. Concerning the fundamental rights. Hence, Article 12 has defined the term for the purpose of Part 3. Define the term for the purpose of Part 3. According to it, the state includes the following. Accordingly, first, Government and Parliament of India. Government and Parliament of India. That is, executive and legislative organs of the Union Government. Executive and legislative organs of the Union Government. B. Government and legislature of states. Government and legislature of states. That is, executive and legislative organs of the state government. Legislative and executive organs of the state government. C. All local authority, எல்லா local authorityயும், that is municipality, panchayats, district boards, improvement trust, etc. Then comes all other authorities, that is statutory or non-statutory authorities like LIC, ONGC, SAIL, etc. இந்த எல்லா ஆர்கனைசேஷனுமே ஸ்டேட் அப்படிங்கிற டெஃபினேஷனுக்குள்ள வரும். Thus, state has been defined in a wider sense so as to include all its agencies. It is the action of these agencies that can be challenged in the courts as violating the fundamental rights. So, state action நால fundamental right பாதிச்சதுன்னா இவங்க டைரக்டா கோர்ட்டுக்கு போக முடியும். எந்த கோர்ட்டுக்கு போக முடியும்னா ஹை கோர்ட்டுக்கும் போக முடியும், டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போக முடியும். அப்போ ஹைகோர்ட்டுக்கு போகணும்னா ஆர்டிகல் 226 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும்னா டைரக்டா ஆர்டிகல் 32 வழியா போக முடியும். அக்கார்டிங்லி ஸ்டேட்டை ஏன் புரிஞ்சுக்கணும், டெஃபினிஷன் ஆஃப் த ஸ்டேட்டை ஏன் புரிஞ்சுக்கணும்னா, ஸ்டேட்டு தான் உங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பாதிக்கிற மாதிரி விஷயத்தை செய்யக்கூடிய பாசிபிலிட்டி உண்டு. அப்படி செஞ்சா நீங்க எப்படி உங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நிலைநிறுத்திக்கணும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 226 அண்ட் ஆர்டிகல் 32 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. According to Supreme Court ruling padi, even a private body or an agency working as an instrument of the state falls within the meaning of the state under Article 12 of the Constitution of India. Under Article 12 of the Constitution of India. According to the Supreme Court, even a private body, very, very important, even a private body or an agency working as an instrument of the state falls within the meaning of the state under Article 12. Then comes laws inconsistent with fundamental rights. Laws inconsistent with fundamental rights. Article 13 declares that all laws that are inconsistent with, ரொம்ப important, all laws that are inconsistent with or in derogation of any of the fundamental rights shall be void. Article 13 declares that all laws that are inconsistent with or in derogation of any of the fundamental rights shall be void. Article 13 declares that all laws that are inconsistent with or in derogation of any of the fundamental rights shall be void. So அப்போ எந்த லாவுமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு அகேன்ஸ்டா இருக்கக்கூடாது. In other words, it expressly provides for the doctrine of judicial review. This power has been conferred
on the Supreme Court. This power has been conferred on the Supreme Court as per Article 32 and Article 226 of the Constitution of India, wherein இப்போ உங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா டைரக்டாக ஹைகோர்ட்டுக்கும் போக முடியும். போயிட்டு வாட் யூ கேன் ஃபைல் இஸ், இந்த லாவில் வந்திருக்கக்கூடிய பர்டிகுலர் ப்ரொவிஷன் கான்ஸ்டியூஷனலாக இல்லைன்னா தென் யூ கேன் கொஸ்டின் இட். ஸோ தட் கேன் டிக்ளேர் அ லா அன்கான்ஸ்டியூஷனல் and invalid on the ground of contravention of any of the fundamental rights. Contravention of any of the fundamental rights. The term law in Article 13 has been given a wide connotation so as to include the following. Wide connotation so as to include the following. First, A. Permanent laws enacted by the Parliament or the state legislature. Permanent laws are enacted by the Parliament or state legislature. Temporary laws like ordinances issued by the president or the state governors. Temporary laws like ordinances issued by the president or the state governors. Statutory instruments in the nature of delegated legislation. Executive legislation like order, bylaw, rule, regulation or notification. Very, very important. Statutory instruments in the nature of delegated legislation. Executive legislation like order, bylaw, rule, regulation or notification. Then comes non-legislative sources of law. Non-legislative sources of law. That is custom or usage having the force of law. Custom or usage having the force of law. Having the force of law. Non-legislative source of law. That is custom or usage having the force of law. So accordingly, even that can be challenged under Article 226 of the Constitution of India, under Article 26 of the Constitution of India. Thus, not only a legislation but any of the above can be challenged in the court as violating a fundamental right, hence can be declared void. Can be declared void under Article 226 or under Article 32 of the Constitution of India. Further, நீங்க Article 13ல பார்க்க வேண்டியது என்னன்னா, Article 13 declares that a constitutional amendment is not a law. Constitutional amendment. Article 13 declares that a constitutional amendment is not a law and hence cannot be challenged. However, the Supreme Court held in Keshavananda Bharati versus State of Kerala that the constitutional amendment can be challenged on the ground that it violates a fundamental right that forms a part of the basic structure of the Constitution, hence can be declared as void. So further, Article 13 declares that a constitutional amendment is not a law. Further, as per Article 13 declares a constitutional amendment is not a law. So constitutional amendment is not a law, hence cannot be challenged. However, Supreme Court held in the Keshavananda Bharati of the State of Kerala in 1973 that a constitutional amendment can be challenged on the ground that it violates a fundamental right. So even a constitutional amendment which violates the fundamental right can be challenged. எங்கனா Article 226 challenge பண்ணலாம், Article 32 of the Constitution of India challenge பண்ணலாம். That forms a part of the basic structure of the Constitution and hence can be declared as void. So accordingly, even constitutional amendment which is affecting the fundamental right can be challenged under Article 226 or Article 32 of the Constitution of India. Accordingly, every law which is brought by the Parliament or the state legislature, that is state as per Article 12, kandipa should protect the fundamental rights guaranteed and enumerated and listed under Constitution of India. இதை கிளியரா புரிஞ்சுக்கோங்க. Article 12, Article 13 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆகப்பட்டதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாமே கேரண்டி பண்ணப்பட்டு லிஸ்ட் பண்ணப்பட்டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை கண்டிப்பாக எல்லா யூபிஎஸ்சி மாணவர்களும், டிஎன்பிஎஸ்சி மாணவர்களும், சட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களும், ஏன் பொதுமக்கள் கூட கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா லெஜிஸ்லேட்டிவ்ல பாலிட்டிஷியன் செலக்ட் ஆகிறாங்க, எக்ஸிக்யூட்டிவ்ல ஐஏஎஸ் அதிகாரி, கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த ரெண்டு பேரும் இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கும் பொழுது
லெஜிஸ்லேட்டர் யார் வராங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் பண்ணுறது தான் நம்மளால பார்க்க முடியுது. ஆக்சுவலாக எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஷேர்டு பவர் உண்டு. அவங்களுக்கு பவர் டெலிகேட் ஆயிருக்கு. அவங்க இண்டிபெண்ட்டாக செயல்படணும் அட்மினிஸ்ட்ரேஷனில். பட் லெஜிஸ்லேட்டர்ஸ் வரதுனால, அட்மினிஸ்ட்ரேஷனில் தலையிடுறதுனால பல விஷயங்கள் நடக்காம போகுது. அப்படி நடக்காம போறதுக்கு காரணம் இண்டிபெண்டன்ஸ் வந்து லெஜிஸ்லேட்டர்ஸ் வந்து எக்ஸிக்யூட்டிவ் மேலே செலுத்துவாங்க. அப்போ நீங்கள் நாடி போக வேண்டிய இடம் ஃபண்டமெண்டல் ரைட் அஃபெக்ட் ஆகும் பொழுது ஜுடிஷியரி தான். ஜுடிஷியரி இஸ் த சேவியர் ஆஃப் டெமோக்ரஸி. அண்ட் அம்பேத்கர் அவர்கள் நம்ம இந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நான் கிளியராக சொல்லியிருந்தேன், பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி இஸ் பேஸ்ட் ஆன் சோஷியல் டெமோக்ரஸி. அப்போ சோஷியல் டெமோக்ரஸி இஸ் அ வே ஆஃப் லைஃப் வேர் லிபர்ட்டி, ஃப்ரீடம் அண்ட் ஈக்குவாலிட்டி அண்ட் ஜஸ்டிஸ் இஸ் தேர் ஃபார் த சிட்டிசன். அப்போ அதை என்ஷோர் பண்ணுறதுக்காக சோஷியல் டெமோக்ரஸி என்ஷோர் பண்ணாதான் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி வந்து கரெக்டாக அமையும். அப்போ சோஷியல் டெமோக்ரஸியில் லிபர்ட்டி, ஃப்ரீடம், ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்குவாலிட்டி கொண்டு வரதுக்கான முயற்சி தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அஃபெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு இஷ்யூ ஸ்டார்ட் ஆச்சுன்னா அப்போ ஆர்டிகல் 226 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, ஆர்டிகல் 32 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை நீங்கள் நோக்கி போயிட்டு பெட்டிஷன்ஸ் வந்து கோர்ட்டில் ஃபைல் பண்ணலாம். ஸோ அடிப்படை உரிமைகளை பாதிக்கிற மாதிரி எந்த ஒரு ஆக்ஷனும் ஸ்டேட் ஆஸ் பர் ஆர்டிகல் 12 கொண்டு வந்தால் நீங்கள் அதை கோர்ட்டில் போய் சேலஞ்ச் பண்ண முடியும். ஏன்னா உங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்டை நிலைநிறுத்துகிற இடத்துல ஜுடிஷியரி இருக்கிறதுனால ஜுடிஷியரி இஸ் த சேவியர் ஆஃப் டெமோக்ரஸி. ஆல்வேஸ் பிலீவ் இன் த ஜுடிஷியரி. ஜுடிஷியரி இஸ் த சேவியர் ஆஃப் டெமோக்ரஸி. தேங்க்யூ. அடுத்த கிளாஸில் வந்து நம்ம ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டையும் பார்க்க போகிறோம். அதில் முக்கியமான ஃபண்டமெண்டல் ரைட் நம்ம பார்க்க போகிறது ரைட் டு ஈக்குவாலிட்டி. அன்டில் தென், signing off, Advocate Dr. M. Satyakumar. Thank you so much.